உள்ளபடி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தவசி நியூஸ் சேனல் நிறுவனர் ரமேஷ் குடும்பத்தின் சார்பாக அனைவரும் வாழ்க்கையில் இருள் நீங்கி புத்துணர்வு மகிழ்ச்சி வெளிச்சம் பொங்க விபத்தில்லா தீபாவளி விழாவினை கொண்டாடி மகிழும் அனைத்து உள்ளங்களின் சார்பாக கேப்டன் குடும்பம் தவசி நியூஸ் சேனல் குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மனித கடவுள் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக 5000 கிலோ அரிசி வழங்கிய புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் மனித கடவுள் நினைத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களது இதயங்களிலும் நீங்க இடம் பெற்று என்றென்றும் வாழ்ந்து வருகிறார். அவரது பிறந்தநாள் விழா தேமுதிக சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தேமுதிக அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான கேப்டன் ஆலயத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தேமுதிக கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் அன்னதானம் சீரும் சிறப்புமாக ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தினம்தோறும் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் 5 கிலோ வீதம் 1000 பைகள் கொண்ட 5000 கிலோ அரிசி தொகுப்பை தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக செயலாளர் ரவிக்குமார், தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார், தேமுதிக கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேப்டன் ஆலயத்தில் அவர்களின் அருளாசி பெற்று சென்றனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குமா? யார் வராங்கன்னு இப்போ சொன்னோம்னா தவறாகவும் ஆகிடும். வரலாம்,